ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு கனவு திட்டம் அது இருக்கு. முதல்ல 80 லட்சம் பேருக்கு கொடுத்தா போதும்னு நினைச்சாங்க. கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியின் உரையை கேட்காமல் பெண்கள் பாதியில் எழுந்து சென்றுள்ளனர். கரூரில் கூட்டுறவுத்துறை சார்பாக மாவட்ட அளவிலான வார விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சியின் எம்பி ஜோதிமணி வருகை தந்திருந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி மேடையில் பேச தொடங்கியதும் பெண்கள் கூட்டத்திலிருந்து வரிசையாக கிளம்பி சென்றுள்ளனர். இதனால் அரங்கமே காலியான நாற்காலிகள் முன்பாக எம்பி ஜோதிமணி பேசியுள்ள காணொலி இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டத்தில் இருந்த மற்ற சிலரும் ஜோதிமணியின் பேச்சை கேட்காமல் தங்களுக்குள் பேசி அரட்டை அடித்தபடி இருந்துள்ளனர். தொடர்ந்து திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் கரூர் எம்பி ஜோதிமணியினை மக்கள் சொந்த தொகுதி மக்களை புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர். இதற்கு முன்பு கரூரில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமில் கலந்து கொள்ள வந்த ஜோதிமணியினை மக்கள் தேர்தல் வந்தால்தான் வருவீர்களா என்று கேள்வியினை எழுப்பி விரட்டி அடித்திருந்தனர். மேலும் மற்றொரு கூட்டத்தில் கரூர் தொகுதி மக்களுக்கு என்ன நல்லது செய்துள்ளீர்கள் என்றும் 4 வருடமாக வராமல் தேர்தல் வந்ததால் மட்டுமே வந்தீர்களா என கேள்வி கேட்டு ஜோதிமணி எம்பியினை விரட்டி எடுத்திருந்த காணொலியும் இணையதளங்களில் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் ஜோதிமணி எம்பியின் பேச்சை கேட்காமல் பெண்கள் எழுந்து சென்றுள்ள காணொலி இணையதளங்களில் வைரலாகியும் வருகிறது.